இப்போலாம் செங்கலை விட சாலிட் பிளாக்ஸை வச்சு தான் மேஜராக செவுறு கட்டுறாங்க. அப்படிப்பட்ட சாலிட் பிளாக்ஸ் 10 அடி செவுறு கட்டுறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றத தான் ஈஸியாக புரிகிற மாதிரி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 10 அடி சுவர், அதாவது லென்த் 10 அடி இன்ட்டு அதோட ஹைட்டு 10 அடி, இதுதான் செவரோட சைஸு. ஸோ லென்த் 10 அடி இன்ட்டு ஹைட் 10 அடி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட். ஃபஸ்ட்டு ஒரு சாலிட் பிளாக் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தெரிஞ்சால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு சாலிட் பிளாக் வேணுன்றது தெரிஞ்சிடும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு சாலிட் பிளாக் வேணுன்றது தெரிஞ்சால் 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு சாலிட் பிளாக் வேணுன்றது தெரிஞ்சிடும். இந்த 3 பாயிண்ட் தான் மெயினு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, ஒரு சாலிட் பிளாக் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், அதுக்கு பிளாக்கோட சைஸ் தெரியணும். பிளாக்ஸில் மொத்தம் 3 டைப் ஆஃப் சைஸஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சைஸு லென்த் 16 இன்ச், விட்த் 8 இன்ச்சு, ஹைட்டு 8 இன்ச். செகண்டு லென்த் 16 இன்ச், விட்த் 6 இன்ச்சு, ஹைட் 8 இன்ச். தேர்டு சைஸு லென்த் 16 இன்ச்சு, விட்த் 4 இன்ச்சு, ஹைட்டு 8 இன்ச். இந்த 3 டைப்லேயும் காமனாக லென்த்தும் ஹைட்டும் ஒரே சைஸ் தான், விட்த்து மட்டும்தான் மாறுது. இது இன்ச்சில் இருக்குது, நம்மளுக்கு ஃபீட்டில் வேணும். ஸோ இன்ச்சிலேருந்து ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபீட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது ஒரு பிளாக்கோட லென்த்தையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிரும். மெயின் வாலா பார்ட்டிஷன் வாலா எந்த டைப் ஆஃப் வால்ன்றதை பொறுத்து விட்த்து மட்டும்தான் மாறும். ஸோ ஒரு பிளாக்கோட லென்த் 1.333 ஃபீட் இன்ட்டு அதோட ஹைட் 0.666 ஃபீட். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.887 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஒரு பிளாக்கோட ஸ்கொயர் ஃபீட் 0.888 ஸ்கொயர் ஃபீட். பாயிண்ட் நம்பர் 2, இப்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் வேணுன்றதை கால்குலேட் பண்ணணும். அதோட ஃபார்முலா 1/1 பிளாக் ஸ்கொயர் ஃபீட். 1 பிளாக்கோட ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு தெரியும் 0.888 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 1/0.888 போட்டிங்கன்னா 1.126 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் நம்மளுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, 10 × 10 வால்ன்ற 100 ஸ்கொயர் ஃபீட் வாலுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தேவைப்படும். நமக்கு ஆல்ரெடி 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வேணுன்றது தெரியும். 1.126 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தேவைப்படும். அதை அப்படியே மல்டிப்ளை 100 பண்ணிங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வேணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ 1.126 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 112 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இதில் வேஸ்டேஜ் ஒரு 10% ஆட் பண்ணணும். ஸோ 112 ப்ளஸ் வேஸ்டேஜ் 10% 11 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 123 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் நம்மளுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் வாலுக்கு தேவைப்படும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் வாலாக இருக்கட்டும், பார்ட்டிஷன் வாலாக இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் வாலாக இருந்தாலும் இதே 123 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தான் தேவைப்படும். டைப் ஆஃப் வாலை பொறுத்து பிளாக்கோட விட்த்து மட்டும் தான் மாறும், லென்த் அண்ட் ஹைட் சேம் தான். ஸோ எந்த டைப் ஆஃப் வாலாக இருந்தாலும் இதே 123 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தான் தேவைப்படும். ஓவராலாக சிம்பிளாக சொன்னால் பாயிண்ட் நம்பர் 1, ஒரு பிளாக் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் 0.888 ஸ்கொயர் ஃபீட். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பிளாக்ஸ் தேவைப்படும் 1.12 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தேவைப்படும். பாயிண்ட் நம்பர் 3, 10 × 10 வால்ன்ற 100 ஸ்கொயர் ஃபீட் வாலுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தேவைப்படும் 123 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தேவைப்படும். இதே மாதிரி தான் மொத்த பில்டிங்க்கும் டோட்டல் வால் ஸ்கொயர் மீட்டர்லாம் எடுத்துகிட்டு அதில் டிரெக்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸு ஓப்பன்ஸ்லாம் போக ஓவராலாக எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்னு பார்த்து அதை இன்ட்டு 1.12 மல்டிப்ளை பண்ணி ஓவராலாக எவ்வளவு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வேணுன்றது ஈஸியாக கிடச்சிடும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரியான சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.